ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியிலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துருக்கிற கடை வந்து நம்ம ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை வந்திருந்தோம். அப்போ தான் அந்த கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, பொன்னியக்கா கடைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த சீ ஃபுட்டு ஒரு வெரைட்டிஸ்னாலே எல்லாருமே போகிறது பார்த்தீங்கன்னா அந்த பட்டினப்பாக்கம் தான் இருக்கும். ஸோ அந்த பட்டினப்பாக்கம் ஸ்டைலில் நிறைய சீ ஃபுட் வெரைட்டிஸை வந்து வேளச்சேரி சைடில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம அந்த கடைக்கு வந்து வீடியோ பண்ணியிருந்தோம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் கழிச்சு நம்ம ரீசெண்டாக இந்த கடை வந்து வீடியோ பண்ண நினச்சிருந்தோம். இல்லைன்னா நிறைய காம்போஸ் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்நூனில் வந்து நான்வெஜ் காம்போ, பிரியாணி காம்போ, நைட்டில் வந்து டின்னரில் வந்து நிறைய காம்போஸ் 99 rupees காம்போஸ் சொல்லிட்டு நிறைய காம்போஸ் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் அந்த சீ ஃபுட் காம்போஸ் அண்ட் சீ ஃபுட்டுனாலே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் வந்து பட்டினப்பாக்கம் தான் போவாங்க. அந்த பீச் வியூவில் வந்து சாப்பிட்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளுமே அங்கே போய் நிறையா பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சொல்லலை. அதை சொல்கிறது வேளச்சேரியிலேருந்து இங்கேருந்து பட்டினப்பாக்கம் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ற மாதிரி தான். இல்லை இப்போ இந்த சைடு தாம்பரம் சைடில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு நல்ல ஒரு சீ ஃபுட் வெரைட்டி சாப்பிட்ணுன்னா இங்கேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குமே வச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த பட்டினப்பாக்கம் சைடில் சீ ஃபுட்டில் வந்து மீன், எறா, கடமா, நெத்திரின்னு சொல்லி எல்லா வகையுமே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். வேறு நம்ம இங்கே வந்துருக்கிறோம். யாராவது உள்ளே போகலாம். இப்போ புதுசாக ரெடியூஸ் பண்ணிக்கிற மெனு என்னன்னு சொல்லி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியக்கா கடை பட்டினப்பாக்கத்துலேருந்து வந்து வேளச்சேரியில் வச்சுருக்கோம் கடை. டீச்சர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இது மாதிரி இந்த புட்டு இங்கே போகும்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்குறோம். அதான் மீன், எறா, கடமா. நைட்டில் வந்து இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் இருக்குது. 1.5 வருஷம் ஆகுது சார் வச்சு. 1.5 வருஷம் ஆகுது. நல்லபடியாக செய்யணும் தான் வரும். 2 ஆகின்னு இருக்குது ஆண்டு முன்னிட்டில். இனிமேல் பற்றி எப்படியே தெரியாது சார். பட்டினப்பாக்கத்தில் இந்த கடை இருக்குது, எங்கள் சொந்தக்காரங்களாம் வச்சுருக்காங்க. அதனால் நான் வந்து இங்கே நாங்கள் பார்க்கலாம் வண்டிப்பாக்கம் வந்ததுனால இங்கே ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னு என் பையன் மாப்பிள்ளையும் பையனும் எதிர்பார்த்து இங்கே வச்சுக்கணும் கடை. அதனால் அது அங்கே மாதிரி இங்கே இருக்கணும், இந்த ஏரியா விட்டு அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது, நம்ம கடைக்கு வரணும் மக்கள் அப்படின்றதுக்காக தான். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து சொல்கிறாங்க பட்டினப்பாக்கத்தில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போங்க, எங்கள் அக்காலாம் இருக்காங்க, எங்கள் அக்கா கடையெல்லாம் இருக்குது, நாகாசுலாம் எங்கள் அக்கா தான் அப்படி சொல்லியிருக்கேன். என் மகளுக்கு என் மாப்பிள்ளைக்கெல்லாம் என் பேரை வைக்கணும்னு ஆசை. நான் ஆமாம் என் பேரன் பேர்லாம் வைக்க சொன்னேன். இல்லை அத்தை உங்கள் பேர் இருக்கட்டும். எல்லாமே சீ ஃபுட் மட்டும் தான் பண்றீங்க? ஆமாம். என்ன ஸ்பெஷல் இங்க? ஸ்பெஷல் என்னன்னா எறா பொடி போடுவோம், மீனில் பொடி போடுவோம். அந்த பொடி தான் இங்கே. அது ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். காஞ்ச மிளகா வறுக்க மாட்டோம், மீதி எல்லாம் பருப்பு, எல்லா பருப்பும் வறுத்துட்டு அதெல்லாம் அது பொட்டை தான் போடுவோம், மற்றது எதுவும் போட மாட்டோம். பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லது தானே. அது வேணான்றாங்க, அஜிந்தா போடுறாங்கன்னு வேணான்றாங்க ஒரு சில பேர். அதனால் நாங்கள் அஜிந்தா போட மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அது எங்கள் கடைக்கு எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பாலின் மாஸ்டர் கூட இருக்காங்க, அவங்க கூட அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் அது கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் கடை அது மாதிரி அதில் அது மட்டும் போட மாட்டோம். பார்சலு 90, சாப்பிடணும்னா 80. ஆமாம், அன்லிமிட்டட் தான். கூட்டு பொரியல், அப்பளம், மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், சாம்பார். ரைஸு, சிக்கன் ரைஸு, எறா ரைஸு, எறா கறி சோறு. ஆமாம், எறா கறி சோறு, கருவாடு தொக்கு சோறு,
கருவாடு தொக்கு சோறு, தொக்கு சோறு இது எப்போ ஆரம்பிச்சீங்க? இது எல்லாம் இருக்கு. இடையில ஆரம்பித்தோம் இப்போ. ஆமாம். ம். ஆமாம். காம்போ மாதிரி என்னென்ன கொடுக்குறீங்க? காம்போ வந்து பிரியாணிக்கு சிக்கன் காம்போ, நம்ம இதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து மீன் காம்போ, மீன் முட்டை காம்போ. ம். காம்போலாம் எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆமாம், கட்டுப்படி ஆகணும்னாலும் நம்ம மக்கள் வரணும் இல்லை, நம்மளை பார்க்க நம்ம கடைக்கு வரணும் இல்லை, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ம். சொல்லிட்டீங்களே, மக்களுக்காக கொடுத்து தானே ஆகணும். அப்போ தான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. பொன்னியாக்கா கடை எங்கே இருக்குன்னு தேடி வருவாங்க. அதுக்கு தான் காம்போ வந்து எல்லாமே இருக்காது. 150. ஆமாம், 150 எல்லாம். மீன் வரும், முட்டை வரும், சிக்கன் குழம்பு, கறி குழம்பு, இது சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம். ம். மீன்லாம் என்ன மாதிரி மீன்? மீன் பாறை, இது அயிலா. இப்போ அயிலா கொடுத்துருந்தோம், போட்டு போகிறதுனால இப்போ மத்தி கொடுத்துருக்குறோம். மீன் பிடி தலைகள். ஆமாம், மத்தி கொடுத்துருக்குறோம். அயிலா தான் கொடுத்துருந்தோம், இப்போ மத்தி கொடுக்குறோம். என்ன விலை? 150. மீன் அது வந்து 200ரூவாலேருந்து 300ரூவா 400ரூவா வெளியே இருக்குது. பாறை, வஞ்சிரம், சங்கரா, சீலா 250 ரூபா 300ரூவாக்குள்ள மேலே தான் இருக்கும். ஆமாம். அது 150 ரூபா ஒரு பிளேட்டு. ஆமாம், நல்லா நல்ல பெரிய பிளேட்டு, இவ்வளோ பெருசாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக இருக்கும். சீஃபுட் காம்போ வந்து சீஃபுட் காம்போ கிடையாது எதுவும். இந்த சாப்பாட்டில் கொடுக்குற மாதிரி தான். இதே சிக்கன் பிரியாணி தான். இல்லை, மட்டன் பிரியாணி போடுவோம், வாரத்தில் எப்போனா ஒரு நாள் போடுவோம். ஆமாம், கஸ்டமர் சொல்லிட்டு போனாங்கன்னா போடுவோம். நைட்டு பரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் ரைஸு, எறா ரைஸு, எறா தோசை, எறா கறி சோறு எல்லாம் நைட்டுக்கும் இருக்குது எல்லாமே. ஆமாம் ஆமாம் ஏறம். ஆமாம் ஆமாம், தான் மக்கள் நம்மளை தேடின்னு வரணும். அக்கா கடையில் பொன்னியாக்கா கடையில் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம தேடின்னு வரணும். ஆமாம், அது போதும். நம்மளை தேடின்னு வராங்களா ரொம்ப தூரத்துலேருந்து, எங்கே இதுலேருந்து கூட வந்துக்கிறாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து கூட வந்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஃபேமிலியோடு வந்துட்டு போய் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி சமையல செய்யலை, செய்த அப்புறம் சாப்பிட்டுட்டு போனாங்க. பொன்னியாக்கா கடையில் வந்து தான் ஆகணும். வெளியூர்லேருந்து வராங்க, வந்தால் இந்த மாதிரி கடை இருக்காம இங்கே நாங்கள் சாப்பிட்ணுன்னு அவங்க ஃபேமிலி வராங்க. டைம் 12:30 மணிலேருந்து நைட்டு 1 மணி, இது 12 மணி விட்டோம். ஆமாம் ஆமாம், காலையில் கிடையாது.